ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த விஜயமங்கலம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 30 வயதான பெண் தலையில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். பணிக்கு சென்ற கணேஷ்ராஜ் வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு மூடப்பட்டு இருந்தது. கதவை திறந்து பார்த்தபோது அவரது மனைவி ஜானகி தலையில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். நகை மற்றும் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடைபெற்று வருகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அல்ட்ரா ஸ்கேன் மற்றும் ரேடியாலஜி எடுப்பதற்கு 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை உள்ளதால் நோயாளிகள் வேதனையடைந்துள்ளனர். அல்ட்ரா ஸ்கேன் மற்றும் ரேடியாலஜி எடுப்பதற்கு போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லை எனவும் 7 பேர் பணியாற்றக்கூடிய இடத்தில் ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக போதிய மருத்துவர்களை நியமிப்பதுடன் மின்விசிறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மருத்துவமனையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமுருகன் பூண்டி நகராட்சி நிர்வாகம் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்குவதில்லை என கூறி நகராட்சியின் மாதாந்திர சாதாரண கூட்டத்தில் இருந்த அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் பொது நிதியில் இருந்து எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை என்றும் நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் பாரபட்சம் பார்ப்பதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். 3, 4 மற்றும் 18 வார்டுகளில் எவ்வித பணிகளும் நடைபெறவில்லை என்றும் ஒருதலைபட்ச முடிவுகளை தலைவர் அதிக அளவில் எடுக்கிறார் என்றும் வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர்.